Wendell Johnson, a psychologist and speech pathologist, இவரோட பிலீஃப் என்னன்னா, people who stammer a lot, it is not from their biological factor, it is only from their learned behavior அப்படின்னு சொல்றாரு. இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக 1939 வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஸ்டடி அப்படின்ற ஒன்று கண்டக்ட் பண்ணாரு. ஸோ ஹி இஸ் டேக்கிங் 22 orphan children as subjects and moreover இவங்கள 2 குரூப்பாக பிரிக்கிறாரு, குரூப் ஏ அண்ட் குரூப் பி. ஸோ குரூப் ஏ சில்ட்ரன்ட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து சூப்பராக பேசுகிறீங்க, யுவர் ஸ்பீக்கிங் அண்ட் லாங்குவேஜ் எபிலிட்டிஸ் வேர் டூ குட் அப்படின்ற மாதிரி சொல்லி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. குரூப் பியில் இருக்கிற சில்ட்ரன்ட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன ஒழுங்காகவே பேச மாட்டீங்க, ரொம்ப ஸ்டாவர் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பேசுறதா இருந்தால் இனிமேல் பேசவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. மோரோவர் இதுக்கப்புறமா 5 months கழிச்சு என்ன நடக்குது அப்படின்னா, குரூப் ஏல இருக்கிற சில ஸ்டாமரிங் பீப்புள் கூட சூப்பராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் சர்ப்ரைசிங்லி குரூப் பியில் சில நார்மலாக பேசிட்டு இருந்த சில்ட்ரன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாமர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 11 சில்ட்ரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் பியில் இருந்தவங்க ரொம்ப ஸ்டாமர் பண்ணிட்டு இருக்காங்க த்ரூ அவுட் தேர் லைஃப்ஸ்னே சொல்லலாம். அண்ட் மோரோவர் நிறைய பேர் டிப்ரெஷனுக்கும் உள்ளாகிட்டாங்கன்றதை சொன்னதுனால இது வந்து அவங்க சக ரிசர்ச்சர்ஸ்னாலே மோஸ்ட் அன்எத்திக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் எவர் அப்படின்னு சொல்லி இவரை பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனாலே அவர் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டாரு. இதை நீங்கள் ஒரே ஒரு டேக்கை தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ உங்கள் பசங்களுக்கு நீங்கள் என்ன சின்ன வயசில் விதைக்கிறீங்களோ அதை தான் வந்து அறுவடை செய்வீங்க. ஸோ வாட் யூ சர்வ் இஸ் வாட் யூ ரீப். ஸோ நீங்கள் எதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இல்லை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ஸ்டே டியூன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.